ஹாய் கைஸ். போன வீடியோல நம்ம ஃபைண்ட் மீ இன் யுவர் மெமரி சீரிஸோட எபிசோட் 1 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த சீரிஸோட எபிசோட் 2 பார்க்க போறோம். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். சரி வாங்க இப்ப போலாம். எபிசோட் 1ஓட எண்டிங்ல அவர் சைலண்டா எதுவும் பேசாம இருக்க நம்ம ஹீரோயின் எழுந்து போய் என்னாச்சுன்னு கை வைக்க அவர் அப்படியே ஒரு லுக் விடுறாரு. ஹீரோயினும் பாக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ எபிசோட் 2ல ஸ்டார்ட் பண்ணா பின்னாடி அந்த ஷோவோட டைரக்டர் என்னாச்சு லீன்னு கத்துறாரு. இவரும் எதுவும் பேசாம அப்படியே இருக்காரு. இவர் இப்படி இருக்கிறத லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. லீ இது வரைக்கும் இப்படி பண்ணதே இல்லையே, யாருக்கும் ஒண்ணும் புரியல. அந்த ஷோவோட டைரக்டர் லைவ கட் பண்ணிட்டு அந்த ஹீரோனோட படம் ட்ரெய்லர் போட சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி அதுவும் டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ ஷோவோட டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகி லீன்னு கத்த அவர் இவ்வளவு நேரம் வேற உலகத்துல இருந்ததை ரியலைஸ் பண்ணி இப்போ வராரு. அவர் பிடிச்சிட்டு இருந்த ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உட்காருங்க, நம்ம இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம்னு சொல்ல அந்த ஹீரோயினும் போய் உட்காடுறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு ஷோன்னு லீ கேட்க இன்னும் 1 minute 10 seconds இருக்கிறது அந்த ஷோ டைரக்டர் சொல்றாரு. இவர் இப்போதான் எனக்கு ஐஸ் வாட்டர் வேணும்னு கேட்க அந்த ஷோவோட டைரக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஹீரோயின் அவங்க கிட்ட இந்த தண்ணியை கொடுக்க இவரும் வேணாம்னு சொல்றாரு. உங்களுக்கு ஹென்றி டேவிட்னு ஒரு பிலாசபர் இருக்காரு, அவர் தெரியுமான்னு லீ கேட்க யார் அவங்கன்னு இவங்க கேக்குறாங்க. நீங்க கம்மி கவுண்ட்டுக்குள்ள வாழணும்னு சொன்னீங்கல்ல, அதை அவர் ஒரு புக்ல எழுதியிருக்காருன்னு இவர் சொல்ல எனக்கு அவரெல்லாம் தெரியாது, நான் ஏதோ சொன்னேன், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இல்ல சோசியல் மீடியா போஸ்ட்ல எங்கேயாவது பார்த்திருப்பேன்னு அந்த ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ திரும்ப அந்த ஷோ கண்டினியூ ஆக போகுது. அந்த ஷோ ஸ்டார்ட் ஆனோடனே லீ அப்படி இருந்ததுக்காக லைவ்ல ஆடியன்ஸ் கிட்ட சாரி கேட்கிறாரு. அடுத்து அந்த ஹீரோயினோட படம் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தி பேசிக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு சோசியல் மீடியால எப்படி இருந்துச்சுன்னு போஸ்ட் போட சொல்றாங்க அந்த ஹீரோயின். இவரும் சரின்னு மண்டையாட்டிட்டு ஷோவை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ஹீரோயின் ஷோவை முடிச்சுட்டு கெஸ்ட் ரூம் உள்ள போறாங்க. அங்க போனோடனே தான் தெரியுது அதுக்குள்ள இந்த விஷயம் சோசியல் மீடியால வேற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அந்த ஷோல லீ இவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு செக் வச்சதுனால அந்த ஹீரோயின் அடிச்சிட்டாங்க. அதனாலதான் அவர் சோகமா இருந்தாருன்ற மாதிரி போட்டோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் எதையும் பெருசா கண்டுக்காம அவர் டின்னருக்கு கூப்பிடலாமான்னு இவங்க கிட்ட கேட்க இந்த சுச்சுவேஷன்ல அதெல்லாம் வேணாம்னு சொல்லி இவளை இழுத்துட்டு போறாங்க. இப்போ லீ பக்கம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த சேனலோட ஹெட் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல லீ கிட்ட நக்கல் பண்ணிட்டு போவாங்க. அவங்க லைவ்ல இப்படி நடந்ததுக்காக லீ அவங்க கேபினுக்கு வர சொல்றாங்க. லீயும் அங்க உள்ள போறாரு. அங்க அந்த லேடி அப்புறம் அந்த ஷோவோட டைரக்டரும் சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு. லீ உள்ள வந்தோடனே லைவ்ல இப்படி பண்ணதுக்காக அவனை போட்டு செமையா திட்டுறாங்க. லீ ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு. நீ ஏன் இப்படி பண்ணன்னு அந்த ஷோ டைரக்டர் கேட்க நான் அடுத்த கொஸ்டினை மறந்துட்டேன்னு லீ சொல்றாரு. இதுக்குதான் ஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி டைரக்டரும் லீய திட்டுறாரு. லீ அவரு அப்படி திட்டுறதை பார்த்துட்டு அந்த லேடி அவரை சமாதானப்படுத்தி நான் பேசிக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போன அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சுன்னு அந்த லேடி லீ கிட்ட பொறுமையா கேட்கறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னமோ தெரியாம ஆயிடுச்சுன்னு லீ சொல்றாரு. இப்போ பிளாஷ்பேக்ல போனா லீ இந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் இருக்கிறத பத்தி அவங்க கிட்ட ஓப்பனா சொல்றாரு. இப்போ லீ நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்க இதான் லாஸ்ட் டைம், இந்த மாதிரி எல்லாம் இனிமே நடக்கக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. லீ அவர் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. இந்த விஷயம் நடந்ததை பத்தி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த சரக்கு குடிச்சதுனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணு சொன்ன அதே அந்த ஹீரோயினும் சொன்னான்னு லீ எல்லாத்தையும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் போனா அங்க லீயும் அவர் லவ் பண்ண பொண்ணு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு கம்மி கவுண்ட்டுக்குள்ள வாழணும்னு சொல்லி அது ஹென்றி டேவிட்னு ஒரு ஆத்தர் சொன்னதா சொல்றாங்க. இப்போ வந்தா லீயோட ஃப்ரெண்டு ஏன் அந்த பொண்ணு அதே புக்கை கூட படிச்சிருக்கலாம்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு அந்த புக்கை பத்தி தெரியலப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த டையால தான் எல்லாமே, இனிமே அவளை பார்க்கவே கூடாதுன்னு வெறுப்பா சொல்றாரு. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல அந்த சேனலோட ஹெட் அந்த லேடி கால் பண்றாங்க. லீய நைட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாங்க. லீயும் கிளம்பி அங்க போறாரு. அங்க பார்த்தா அந்த லேடி கூட அந்த ஹீரோயினும் இருக்காங்க. அந்த லேடி அங்க செம போதையில இருக்காங்க. லைவ் ஷோல நீ அப்படி இருந்ததுனாலதான் அவங்க தான் உன்னை அடிச்சதா எல்லாரும் வெளியே பேசிக்கிறாங்க. அதுக்காக நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அந்த லேடி சொல்ல பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லைன்னு அந்த ஹீரோயின் சொல்றாங்க. அந்த ஹீரோயின் அங்க செம்மையா குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடிக்கு ஒரு கால் வருது. அவங்க வெளியே போய் பார்த்தா அங்க அந்த ஷோவோட டைரக்டர் இருக்காரு. அவரும் செம்ம போதையில இருக்காரு. லீய இப்படிதான் ரெஸ்டாரண்ட்ல திட்டுவியான்னு கேட்க நான் அந்த ஹீரோயினையும் லீயும் கூப்பிட்டு சமாதானப்படுத்துறேன், நீங்க வீட்டுக்கு போங்க நான் வரேன், நம்ம சேர்ந்து குடிக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல. அதை இங்க ஹீரோயின் சொல்றாங்க. உங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்க நான் உங்க லீ கிட்ட கேட்க அவர் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அப்படியே பேசிட்டு இருக்க அந்த சேனலோட ஹெட் அவங்க வந்து நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, நீங்க பேசிட்டு பொறுமையா போங்கன்னு கிளம்பிடுறாங்க. நான் வந்த வேலை முடிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன், நான் கிளம்புறேன்னு லீ சொல்ல இருங்க கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம்னு அந்த ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் கொண்டு வராங்க. அந்த கொண்டு வந்த ஆளு நீங்க போகும்போது எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டுட்டு போகணும்னு சொல்ல இவங்களும் சந்தோஷமா போட்டு போறேன்னு சொல்றாங்க. லீ அங்க தண்ணின்னு நினைச்சு ஒரு டம்ளர் எடுக்கிறாரு. அதை எடுத்து அவர் குடிச்சு இரும்புறாரு. அப்பதான் தெரியுது அதுவும் சரக்குன்னு. லீ கொஞ்சம் டென்ஷன் ஆகி நான் கிளம்புறேன்னு சொல்லி எழுந்து போயிடுறாரு. அவர் போய் ஒரு டாக்ஸியை நிறுத்த பின்னாடியே அந்த ஹீரோயின் வந்து டாக்ஸியை போக சொல்லிட்டு நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ட்ரை பண்றீங்களான்னு லீ கேக்குறாரு.
நீங்க என்ன முட்டாளா? சும்மா பேசலான்னு தானே சொன்னேன்னு இவங்க சொல்ல, நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அதுக்குள்ள லேட் நைட் பேசுற அளவுக்கு நம்ம ஒண்ணும் க்ளோஸ் இல்லன்னு லீ திட்டுறாரு. எனக்கு உங்க ஃப்ரெண்டா இருக்கணும் அந்த ஹீரோயின் சொல்ல, உங்கள எனக்கு சுத்தமா புடிக்கல. நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பா இல்ல. உங்கள மாரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு வேணாம். அது மட்டும் இல்ல ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்கறதே தப்புன்னு நெனைக்கிறேங்க நானு. அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. என் கூட டின்னர் சாப்பிடணும்னு ஃப்ரெண்டா இருக்கணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அத விட்டு என் சேனல் பாஸ விட்டு வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின நல்லா திட்டுறாரு. ஹீரோயின் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட பிஏ வந்துட்டு வாங்க போலாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இவரும் ஒரு டாக்ஸிய பிடிச்சு கிளம்பிடுறாரு. அந்த ஹீரோயின் இவரையே சோகமா பார்க்குறாங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. லீ நல்லா தூங்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு சேனல்ல வேலை செய்ற அந்த பையன் பேசுறான். இந்த மாரி நியூஸ் பார்த்தீங்களா? உங்கள பத்தி ஒரே காசிப்ஸ் தீயா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி இவரு ஷாக் ஆயி மொபைல் எடுத்து பார்க்குறாரு. அதுல நேத்து இவங்க ரோட்ல பேசிட்டு இருந்தது யாரோ ஃபோட்டோ எடுத்து தப்பா போட்டுட்டாங்க. இதெல்லாம் ஃபால்ஸ் நியூஸ். நான் நேத்து நம்ம பாஸ் கூட தான் போனேன். அப்போ ரோட்ல பேசிட்டு இருந்தோம். யாரு விஷயம் தெரியாம ஆர்டிக்கல்ல ரிலீஸ் பண்ணுதுன்னு லீக் கேட்கிறாரு. இந்த பையன் ஷாக் ஆயி அப்போ நீங்க லவ் பண்ணலையான்னு கேட்கறான். அப்போ ஏன் அந்த ஹீரோயின் அப்படி பண்ணாங்கன்னு சொல்றான். எங்க 2 பேருக்கும் நல்ல ஃபீலிங் இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அந்த ஹீரோயின் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன் அந்த ஹீரோயின் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு லீக் ஒண்ணும் புரியாம போன கட் பண்றாரு. இப்போ அவரு ஆஃபீஸ்க்குள்ள வர மத்த சேனல் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஆஃபீஸ் வாசல்லயே இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட கேட்கறாங்க. அவரு எதுக்கும் ரிப்ளை பண்ணாம உள்ள வந்துடுறாரு. லீ அத பத்தி அந்த சேனல் பாஸ் கிட்ட பேசுறாரு. எல்லாமே நான் பார்த்தேன். உங்கள சமாதானப்படுத்த தான் நான் அந்த மீட்டிங்க வச்சேன்னு இவங்க சொல்ல, அப்போதான் லீக்கு எல்லாம் புரியுது. அந்த ஹீரோயின் எதுவும் இவர வர வைக்கல. அவரு தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு. இவங்க பேசிட்டே அப்படியே கேபின்குள்ள போறாங்க. ஏன் அந்த ஹீரோயின் இப்படி ஒரு போஸ்ட் போட்டான்னு 2 பேருக்குமே புரியல. ஒருவேள அவளுக்கு உன் மேலேயே ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமோன்னு அந்த பாஸ் கேட்க, அதெல்லாம் இல்ல. நாங்க சும்மா பேசிட்டு கிளம்பிட்டோம்ன்னு இவரு சொல்றாரு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. அவ அந்த மாரி ஒரு போஸ்ட் போட்டால்ல, அந்த மாரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. நீ ஒரு ஆர்டிக்கிள் ரிலீஸ் பண்ணி போஸ்ட் போட்டு விடுன்னு ஐடியா தராங்க. நாங்க மீட் பண்ணோம். ஃபோட்டோஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த ஹீரோயினும் வேற நாங்க இப்போ தான் பழகுறோம்னு சொல்லியிருக்கா. இப்ப எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லன்னு ஆர்டிக்கிள் ரிலீஸ் பண்ணா, நான் ஏதோ லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்ற மாரி எல்லாரும் பேசுவாங்க. சரி அப்போ நீ அவளுக்கே கால் பண்ணி என்னன்னு டீட்டெயிலா பேசிட்டு, அதுதான் நல்லா இருக்கும்னு அந்த பாஸ் லீ கிட்ட சொல்றாங்க. லீயும் சரின்னு சொல்லிட்டு எழுந்து வர, அப்போ காலையில ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்ன அந்த பையன் இவர பார்த்தோனே ஓடி வரான். அவன் லீய பார்த்து நீங்க லவ் பண்றீங்களா? என்ன கதைன்னு கலாய்க்க, லீ அவன திட்டிட்டு, முடிஞ்சா அவ பர்சனல் நம்பர வாங்கி குடுன்னு நான் பேசணும்னு சொல்றாரு. லீ அந்த ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க. லீ கிட்ட பேச கொஞ்சம் தூரம் தள்ளி வராங்க. இவங்க பேசுறத பார்த்த மத்த ரிப்போர்ட்டர்ஸும் இவங்க கிட்ட வந்து ஃபோன்ல லீ தானேன்னு கேட்கறாங்க. நீங்க எப்போல இருந்து ஒண்ணா இருக்கீங்கன்னு நெறைய கொஸ்டின்ஸா கேட்கறாங்க. இந்த ஷூட் முடிஞ்சோனே நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு அவங்க லீ கிட்ட சொல்லிட்டு வைக்கிறாங்க. எங்க லீயோட டாக்டர் ஃப்ரெண்ட் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனும் இந்த ஆர்டிக்கிள பத்தி படிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு நர்ஸ் வந்து சில ரிப்போர்ட்ஸ்லாம் குடுக்குறா. அப்ப அவ இந்த ஆர்டிக்கிள பார்த்துட்டு இத பத்தி பேசுறா. அந்த ஹீரோயினோட கண்டிஷன் பத்தி லீக்கு தெரியுமா? அவரு உங்க ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்றா. அந்த ஹீரோயின் இவன்கிட்ட ஏதோ கன்சல்ட் பண்ணியிருக்கா. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பேஷண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அது தெரியாதா? இத அப்படியே யாருக்கும் தெரியாம மெயின்டெயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ போக சொல்றான். இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் ஹாஸ்பிட்டல விட்டு கீழ இறங்கி வந்து பார்த்தா அவனோட அப்பா கார்ல இருக்காரு. லீ ஏன் இப்படி இன்டர்வியூல நேத்திக்கு சொதப்புனான்? என்ன ஆச்சு? நீ அவன் ரிப்போர்ட் எல்லாம் ஒழுங்கா பார்க்கலன்னு திட்டுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நேத்திக்கே பேசிட்டேன். ரிப்போர்ட்லாம் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறான். அவன் அப்பா கார்லயே பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. இங்க அந்த ஹீரோயினும் அவளோட பிஏவும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறாங்க. அங்க இவளுக்காக போட்டோ ஷூட்டுக்கு ஒரு ஸ்பான்சர் காஸ்டியூம் அனுப்பியிருக்காங்க. அத பார்த்தோனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சடனா என்ட்ரி குடுக்குறா ஒரு பொண்ணு. அவ தான் லாஸ்ட் எபிசோட்ல இவன் மேல தண்ணிய ஊத்தி கன்னத்துல அடிச்ச பொண்ணு. வழக்கம் போல அந்த ஹீரோயினோட ட்ரெஸ் வேணும்னு சண்டை போடுறா. ஆனா அந்த காஸ்டியூம் இவளுக்காகவே குடுத்தது. அந்த ஹீரோயின் இவள நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு வெளிய வரா. வெளிய வந்தோனே ஹீரோயினோட பிஏ இவள கார்ல ஏத்தி அனுப்பி விட்டுறா. இங்க சேனல் ஆபீஸ்ல லீய அந்த பையன் நீங்க லவ் பண்றீங்கன்னு சொல்லி நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கான். இதே மாரி பண்ணிட்டு இருந்தனா உன்னை என்டர்டெயின்மென்ட் டிபார்ட்மெண்ட்ல தூக்கி போட்டுருவேன்னு மிரட்ட சைலண்ட் ஆயிடுறான். இங்க ஹீரோயினுக்கு லீ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன இருக்குன்னா, நியூஸ் முடிஞ்ச அப்புறம் நீ ஃப்ரீனா நம்ம மீட் பண்ணலாம். எங்க வரணும்னு நீயே சொல்லுன்னு லீ சொல்லியிருக்காரு. அவ சொன்ன இடத்துக்கு லீ வந்துட்டாரு. இப்ப அவங்களும் வந்துட்டாங்க. கார ஸ்டாப் பண்ணிட்டு இவள யாரோ ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்துட்டு லீ இருக்க வண்டியில ஏறுறா. நான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டின்னருக்கு வர சொன்னது என் பாஸ் தான்னு நடந்தத புரிஞ்சுட்டு சாரி சொல்றாரு லீ. திரும்பவும் அவங்க கிட்ட என்ன ட்ரை பண்றீங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க, நீங்க நேத்திக்கு கேட்கற வரைக்கும் இல்ல. அப்புறம் தான் எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததா அந்த ஹீரோயின் சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம். இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு இந்த ஹீரோயின் சொல்றாங்க. அவரு தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் இருக்கிறத சொல்றாரு. அத அவரால இன்னும் மறக்க முடியலன்னு சொல்ல, அந்த ரிஜெக்ஷன அந்த ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பவே போய் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொன்னா என் கெரியர் போயிடும். என் படம் ரிலீஸ் ஆயி நல்லா ஓடுன அப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ணத சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க பேசும்போது ஆப்போசிட் கார்ல இருந்து 2 பேர் இவங்கள ஃபோட்டோ எடுக்குறாங்க. என் கார் இங்கேயே இருக்கட்டும். நீங்க சீக்கிரம் வண்டி எடுங்க. இல்லன்னா அவங்க நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இவரும் வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவளை வீட்லயே டிராப் பண்றதா லீ சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்போ போகும்போது ஸ்னோஃபால் ஆகுது. இத அந்த ஹீரோயின் சொல்றாங்க.
இத பார்த்தோனே ஹீரோ ஒரு மாரி ஆயிடுறாரு. அவர் லவ் பண்ண அந்த பொண்ணு கீழ விழுறது இதெல்லாம் அவருக்கு மெமரீஸ் வந்து போது. சடனா கார நிப்பாட்டிட்டு நான் டிரைவ் பண்ற கண்டிஷன்ல இல்ல. நீங்க டாக்ஸி புடிச்சு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு கார விட்டு இறங்கி வந்து இவரு தனியா ஃபீல் பண்றாரு. இங்க நம்ம ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்ட் அந்த நர்ஸ் இவன்கிட்ட அந்த ஹீரோயினோட கண்டிஷன் பத்தி லீக்கு தெரியுமான்னு கேட்டத நெனச்சு பார்க்குறான். அந்த ஹீரோயின் கார விட்டு இறங்கி வந்து, "ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் நீங்களும் தான். அன்னைக்கு ஷோல நீங்க சைலன்ட்டா இருந்தீங்க. நான் என்னன்னு கேட்டதுக்கு என் கைய பிடிச்சு என்னையே பார்த்தீங்க. உங்க கண்ணுல ஒரு சோகம் தெரிஞ்சுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குல்லன்னு" சொல்றாங்க. லீக் ஆகி அவரோட பழைய மெமரீஸ் வந்து போது. லீயோட பழைய லவர் பேசுற மாரியே இவங்க பேசுறதும் தெரியுது. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இங்க ஏதோ பெரிய சீக்ரெட்ட வச்சிருக்கான். அத அவன் நெனச்சு நெனச்சு பார்க்குறான். ஃபிளாஷ்பேக் போனா அவனோட ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹீரோயின் இவன்கிட்ட பேஷண்ட்டா இருக்காங்க. அவங்க ரொம்ப டிப்ரஸ்டா அந்த டாக்டர் கிட்ட பேசுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஜிம் சியோ யூன் யாரையாவது தெரியுமான்னு லீ கேட்க அவங்களும் யோசிக்கிறாங்க. ஜிம் சியோ யூன்றது வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோ லவ் பண்ண பொண்ணு தான். அவங்க இப்ப இல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த ஹீரோயினோட ஃபைல எடுத்து பார்க்குறாங்க. அதுல ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதுல பார்த்தா அந்த ஹீரோயினும் லீ லவ் பண்ண அந்த பொண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஹீரோயினும் லீ கிட்ட எனக்கு அப்படி யாரையும் தெரியாதுன்னு சொல்ல, அப்ப நீ யாருன்னு கேட்கிறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் நம்ம சேனல்ல பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.